வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்தா நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைப்பு தமிழ்ல? உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறாரா, ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். நான் பயந்துட்டேன். சரி, நான் இன்னும் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல, அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. இது முதலமைச்சர் தான் கேட்கணும், அவர்கிட்ட கேட்காத, அவர்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா யாரெல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் மைக்கு நீட்டி உதயநிதி துணை முதலமைச்சர் உங்க ஒப்பீனியன் என்ன, உங்க ஒப்பீனியன் என்ன என்கிட்ட கேட்டீங்க. சரி, அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு, அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம, அவர் ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு எங்கிட்ட இந்த அரசியல்கள் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன, படிச்சா என்னன்னு தோணும்? உதயநிதி துணை முதலமைச்சரா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். இப்படி. அதனால பத்திரிகை நண்பர்கள், இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் வைக்க போறீங்கன்னு தெரியல. உதயநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க. நானே எடுத்து கொடுத்துறேன். ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே பாஜக சேரலாம் அப்படின்னு விளம்பரம் பண்ணாங்க. ஆனா பாசிஸ்டுகள் கடைசியில தங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியாம இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு காலையும் நிதிஷ்குமாருடைய காலையும் புடிச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த புத்தகத்துல பத்திரிகையாளர் திரு எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதாவது பாஜகவோடு கூட்டணி வச்சு ஆதரிச்சு பல்வேறு கட்சிகளுடைய நிலைமை இன்னைக்கு என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு திறனாய்வு செஞ்சிருக்கிறார். மகாராஷ்டிரால சிவசேனா காணப்போச்சு, காஷ்மீர்ல மக்கள் மாநாட்டு கட்சி எங்க இருக்குன்னே தெரியல, ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம், இப்படி பல்வேறு கட்சிகளை பாஜக காலி பண்ணியிருக்கு. ஆனா அந்த பாஜக காலி பண்ண லிஸ்ட்ல முதல் இடம் நிக்கிற கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எது? இப்படிப்பட்ட ஒரு பாற்பட்ட நிலைக்கு நம்முடைய எதிர்கட்சி தள்ளப்பட்டிருக்கு. அவங்க மீண்டு வரணும் என்பதுதான் என்னை போன்றவருடைய ஆசை. சங்கிங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் எங்க மோடியை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது, எங்க மோடி பேசினார்னா ஐரோப்பாவே நடுங்குது, எங்க மோடியை பார்த்து அண்டார்டிகா உருகி போயிடுச்சு, இப்படிதான் ஊட்டுவாங்க. ஆனா இப்போ ஆந்திரால போய் கேட்டு பாருங்களேன், மோடி யாரை பார்த்து பயப்படுவாருன்னு. ஆந்திர மாநிலம் முழுக்க சொல்லுவாங்க, எங்க சந்திரபாபு நாயுடு பார்த்து தான் மோடி பயப்படுவார் அப்படின்னு.